என்னாச்சு, சிறுசா இருக்கு தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோன்னு பாடி வச்சா. ஆமா, இப்ப என்ன திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்கு. 5 விளையாதது 50 விளையாதுன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது தடுக்கிறபடி தடுக்குது, நடக்கிறபடி நடக்கும். திருடராய் பார்த்து திருந்தா விட்டு திருட்டை ஒழிக்கவே முடியாது. இங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை அந்த கதை தான் நடக்குது. இப்ப அந்த பையன் 2 மாங்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோன்னா அம்மாட்ட போய் அம்மா வர்ற வழியில 2 மாங்காய் பறிச்சேன்னு சொன்னேன். அந்த தாய் கொதிச்சுட்டா. இப்ப உள்ள தாயா இருந்தா என்னடா 2 தான் பறிச்சியா, இன்னும் 2 சேர்த்து பறிச்சிக்கப்படாது, நம்ம சின்னம்மா வீட்டுக்கு என்னடா அந்த காலத்துல பொழைக்க தெரியாம இருக்கிற பறிச்சதான் பறிச்சா பை நிறைய பறிக்காம. ஆமா, பக்கத்து வீட்டுக்கு 2 கொடுத்துருக்கலாம், அக்கா வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம், அத்தை வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்ற ஆளு. அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்கல்ல திருடிட்டு வந்தமாங்க எல்லாரும் தின்னு விட்டு. ஆனாலும் பாருங்க அந்த தாய் அந்த பையனை போட்டு அடிச்சு போட்டு பை மூட்டையோட அந்த மாங்காயோட இழுத்துக்கிட்டு வர்றா. எந்த தோட்டத்துலடா பறிச்சா காட்டு அப்படின்னு கூட்டிட்டு வந்தா. அந்த தோட்டத்துல காவலாளி ஒருத்தர் இருந்தாரு. அவர் பாக்குறாரு, என்ன அந்த அம்மா அந்த பையனை போட்டு இந்த அடி அடிச்சு இழுத்துக்கு வர எதுக்கு. கிட்டத்துல வந்தோன்னா, ஐயா என் பையன் வர்ற வழியில உங்க மாந்தோப்பில் 2 மாங்காயை பறிச்சுட்டு வந்துட்டேன், தவறுதான், என் பையனை நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு